நியூ இயர் ஸ்பெஷலாக டக்குன்னு செய்யக்கூடிய ஜவ்வரிசி பாயாசம். 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கங்க. காய்ச்சினதும் அதில் 1/2 கப்பு ஜவ்வரிசியும் 1/2 கப்பு சேமியாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் வெந்ததும் ஏலக்காவை போட்டுக்கலாம். அடி பிடிக்காம கிண்டி விடுங்க. இப்போ ஒரு 1/2 கப்பு சர்க்கரை, கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து கலந்துக்கங்க. சைடில் அடுத்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் நல்லா காய்ச்சினதும் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் பொன்னிறமாக. இப்போது பாயாசத்தில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். சட்டுன்னு செஞ்சாச்சு. பால் பாயாசம் ரெடி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்வீட் சாப்பிட்டு நியூ இயரை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க. பாய். ஸ்வீட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நந்துக்காக செஞ்சது. அப்பா பாயாசம் எப்படி இருக்கு?